ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மயில் அகாடமி சார்பாக நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சரிங்களா? நீட் பேட்டர்னில் இந்த லெசன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். பட் ஆனால் இதில் பெரிய அளவில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் பட் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். ஒரு இந்த ப்ரீவியஸ் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இருக்கும். அங்கே வந்து பொதுவாக என்னென்ன பிளான்ட்ஸ் இருந்தாங்க, என்னென்ன அனிமல்ஸ் இருந்தாங்க, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மார்ஃபாலஜி, அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபிசிக்கல் டெக்ஸ்சரை வச்சு எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆனாங்க, எவல்யூஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மார்ஃபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பேரையுமே நம்ம இங்கே இடத்துல கன்சிடர் பண்ணோம். ரூட்டுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, அதே போல் ஸ்டெம் பார்ட்டுக்கு வெவ்வேறு மார்ஃபாலஜி இருக்கும், அதே போல் லீவ்ஸுக்கு வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. இதை தாண்டி லீவ்ஸில் தாண்டி இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய மார்ஃபாலஜியும் ஒவ்வொரு செடிங்களுக்கும் மாறுமா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவருடைய மார்ஃபாலஜி, இன்ஃப்ளாரஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளவருடைய மார்ஃபாலஜியுமே வித்தியாசப்படும். இதெல்லாம் வச்சு தான் ஒரு பிளான்ட்டோடைய ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரூட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த லெசனில் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு சிம்பிளிஃபைடாக பார்த்துடலாம். என்ன இந்த இடத்துல நீட் பேட்டர்னில் அதிகமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ஒரு எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இதை எம்ப்ரியோவாக எடுத்துக்கலாம். எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிருக்குன்னா எனக்கு இந்த எம்ப்ரியோவிலேருந்து கீழே ஒரு பார்ட்டு மேலே ஒரு பார்ட்டு வருமா. அந்த கீழே வர பார்ட்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கோலியோரைஸை வந்து அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு ரேடிக்கல்ங்கிற ஒரு பகுதி உருவாகுது. மேலே கூடிய வளரக்கூடிய பார்ட்டு பார்த்தீங்கன்னா பிளிம்யூல் அப்படிங்கிற ஒரு பகுதி டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ பிளிம்யூல் அப்படிங்கிறது வந்து ஷூட் சிஸ்டமும், அதே போல் ரேடிக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஷூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டமும் டெவலப் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல ஒரு வேர்டை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. எலாங்கேஷன் ஆஃப் ரேடிக்கல் இட் இஸ் நத்திங் பட் பிரைமரி ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடிக்கல் எங்கேருந்து வந்தாங்க? எம்ப்ரியோலேருந்து டெவலப் ஆகிருக்காங்க. எம்ப்ரியோ எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும்? ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்திருந்தா. ஃபெர்டிலைசேஷனுக்கு யார் யார் வேணும்? கேமிட்ஸ்ன்னு வேணும். மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட் வேணும். அப்படி இருந்து இப்போ ஒரு ப்ராப்பர் என்வரான்மெண்ட் கிடைச்சி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அங்கே ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி மெச்சுரேஷனுக்கு உள்ளே வராங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரூட் வந்து ஒரு மெயின் ரூட் மட்டும்தான் இருப்பாங்களா, அதாவது பிரைமரி ரூட் மட்டும்தான் இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. லேட்ரல் ரூட்ஸும் வருவாங்க, செகண்டரி ரூட்ஸும் ஃபார்ம் ஆகுறாங்க, டெர்ஷரி ரூட்டும் ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்களுக்குலாம் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்துடலாம். இப்போ பிரைமரி ரூட்ஸில் இருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா லேட்ரல் ரூட்ஸு ஃபார்ம் ஆகுதுங்களாம். அது நிறையா பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செகண்டரி ரூட்ஸ்னு சொல்லலாம், டெர்ஷரி ரூட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்களுடைய மெயின் ரோல் என்ன அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, ரூட் வந்து எப்பயுமே வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்க ஒன்று. ரெண்டாவது அவங்க ஒரு ப்ராப்பர் ஆங்கரேஜ் சிஸ்டமாக இருப்பாங்க. அதாவது நங்கூரம் மாதிரி ஒரு சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரூட் சிஸ்டம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சாதாரண எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு ரூட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபுட் எபிலிட்டி இருக்குங்களாம். அதாவது ரிசர்வ் ஃபுட்டுனா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை வேறு யாருக்கிட்ட இருந்தும் வாங்காமல் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நிறையா ஃபார்மில் இருக்குது. ஃபுட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணாமல் அவங்க பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், ஒவ்வொரு செடியும் எந்த அளவுக்கு வளரணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், ஒரு சர்டன் டைம் பீரியட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு பிளான்ட்டுக்கான ஒரு ஜெனட்டிக் லெவலில் ஒரு ஃபங்க்ஷனலும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி மினரல் அப்சார்ப்ஷன்ஸும் அந்த ரூட்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னங்க? வாட்டர் அப்சார்ப்ஷன், ப்ராப்பர் ஆங்கரேஜ் சிஸ்டம், ரிசர்வ் ஃபுட் ஸ்டோரேஜ் மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அண்ட் ஃபைனலி மினரல் அப்சார்ப்ஷன். இது 5 பிரின்சிபல்ஸுமே ஒரு ஃபங்க்ஷனாக இங்கே ஆக்ட் ஆகுது. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரூட் சிஸ்டம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் இதில் எதை பார்த்துட்ருக்கோம்? ரூட் சிஸ்டம். அதாவது பிரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு. செகண்டரி ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? லேட்ரல் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா செகண்டரியிலேருந்து எனக்கு டெர்ஷரி வருவாங்க, ரூட் ஹேர்ஸும் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ரூட் ஸ்ட்ரக்சரை கிளாசிஃபை பண்ணும் பொழுது டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம், அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்லி 3ஆக கேட்டகரைஸ் பண்ணுறாங்களாம்.
டேப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபைடாக நம்ம கேரட் பீட்ரூட் டர்னிப்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் பார்க்கக்கூடிய ரூட் சிஸ்டம் தான் டேப் ரூட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயின் ரூட் இங்கே ஃபார்ம் ஆகுது சரிங்களா. இந்த மெயின் ரூட்லேருந்து சம் அதர் அடிஷ்னல் ரூட் வந்தால் அவங்க வந்து செகண்டரி ரூட்ஸ். செகண்டரியிலேருந்து அடுத்த ரூட் வந்தால் டெர்ஷரி ரூட். டெர்ஷரி ரூட்லேருந்து அடுத்த ரூட் வந்துச்சுன்னா அது ரூட் ஹேர்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கு. இதே போல இந்த ரூட் ஹேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஹேர்ஸ் எல்லாருமே யூனிசெல்லுலாராக தான் இருக்காங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சரிங்களா. யூனிசெல்லுலார் யாருங்க, ரூட் ஹேர்ஸ். ரூட்டுக்கு ஹேர் இருக்கு. எப்படி ஹியூமன் பீயிங்க்கு ஹேர் இருக்கு, பாடி ஃபுல்லாகவும் ஹேர் இருக்கு, ஹெட் பார்ட்லேயும் ஹேர் இருக்கு. அதே போல ஒரு செடிக்கு ரூட் சிஸ்டம்லேயும் ஹேர் க்ரோத் நடக்குதுங்க. அதே போல் ஷூட் சிஸ்டம்லேயும் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே ஃபங்க்ஷன் வெவ்வேறையாக இருக்கும். ரூட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்சர்வ் பண்ணி மினரல்ஸை சாயிலேருந்து எடுத்துக்கிட்டு வர்றது தான் அவங்களுடைய ரோல். அந்த இடத்துல அவங்க யூனிசெல்லுலாராக இருக்காங்களாம். ஆனால் அதுவே ஷூட் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அங்கேயும் ஹேர் க்ரோத் இருக்குங்க. அந்த ஹேர் க்ரோத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரைகோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ட்ரைகோம்ஸ் அப்படிங்கிறவங்க வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க ட்ரைகோம்ஸ். இப்போ இந்த இடத்துல ட்ரைகோம் அப்படிங்கிறவங்க மல்டி செல்லுலாராக இருக்காங்களாம். இதுதான் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸு சரிங்களா. ரூட் ஹேர்ஸு யூனிசெல்லுலார், ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோம் அப்படிங்கிறது மல்டி செல்லுலார். அதை பேஸ் பண்ணி ரூட் சிஸ்டம் பார்க்கும் பொழுது டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட். டேப் ரூட்டில் ப்ரைமரி ரூட் இருக்குங்க. அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள், விச் க்ரோஸ் இன்சைட் த சாயில். சாயிலுக்குள்ளார க்ரோ ஆகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கேருந்து மறுபடியும் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுறாங்க. அந்த பிரான்ச்சஸ்லேருந்து எனக்கு செகண்டரியும் ஃபார்ம் ஆகுதுங்க, டெரிஷரியும் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல டைகாட் ரூட்டுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்டர்டை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாமா சரிங்களா. அதே போல் ஃபைப்ரஸ் ரூட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. ஃபைப்ரஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ரெண்டு வகையை சொல்லலாம். இங்கே வீட்டு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ரைஸுக்குமே நம்ம ஃபைப்ரஸ் ரூட்டை தான் இங்கே சொல்ல போகிறோம். அவங்கெல்லாம் மோனோகாட் ரூட்டில் வராங்க. அப்போ டேப் ரூட்டுக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் ரூட் எங்கேருந்து சொன்னோம், ரேடிக்கல்ல இருந்து ஃபார்ம் ஆனாங்கன்னு சொன்னோம். ஃபைப்ரஸ் ரூட் எங்கே சொல்கிறோம், ரேடிக்கல்லேருந்து வந்தாலும் பட் ஆனால் அது வந்து ஷார்ட் லிவ்டு தான். அது கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க இருக்காங்க, அதனால தான் ஷார்ட் லிவ்டு. அது மறுபடியும் ரீப்ளேஸ் ஆகி என்னவா மாறிடுது அப்படின்னா இன்னொரு நியூ ரூட்டு பல்காக கொத்தா வளர்றாங்க. அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்டெம்ல இருந்து வளர்றாங்க. புரிஞ்சுக்கணும், ரீப்ளேஸ்டு பை த ரூட் விச் ஒரிஜினேட் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரேடிக்கல்லேருந்து வந்தவங்க குறுகிய காலம் வாழ்ந்துட்டு அவங்க இறந்து போயிடுறதுனால அந்த செடிக்கு மறுபடியும் ஒரு நங்கூரம் மாதிரி ஆங்கரேஜ் பிரின்சிபல் வேணும், ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ரூட்டு ஃபார்ம் ஆகுது. அது ஸ்டெம்முடைய பேசல் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆகுதுங்களாம். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் திங், அட்வென்டிஷியஸ் ரூட். அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படிங்கிறது இவங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸு, மான்ஸ்டரா, பேனியன் ட்ரீயில் சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வென்டிஷியஸ் ரூட்டுக்கு இங்க இடத்துல என்ன டிஃபரன்ஸ் சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the roots arise from any part of the plant. அதாவது நார்மலா ரூட் சிஸ்டம் ஸ்டெம்மோட பேஸ்ல இருந்து இல்லாம அதர் தேன் ரேடிக்கல்ல இருந்து வெளியில வந்துச்சுன்னா, இப்போ இந்த டயக்ராம்ல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மூணாவதா இருக்கக்கூடிய டயக்ராம்ல பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டெம் பார்ட் தான். ஸ்டெம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வீட்டிலலாம் மணி பிளான்ட்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இந்த செடியை பார்க்கலாம். அந்த ஸ்டெம்மில் ஒரு ஹேரி க்ரோத், அதாவது நல்லா திக்காகவே இருக்கும். அதெல்லாம் ஹேர்ஸ். என்ன டைப் ஆஃப் ஹேர்ஸ் அப்படின்னா அட்வென்டிஷியஸ் ரூட் அதெல்லாம். சரிங்களா. இங்கே பாருங்கள் செகண்ட் டயக்ராம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படியே கொத்தா பல்கியாக இருக்குது. ஸ்டெம்முடைய பேசஸ்லேருந்து எனக்கு எல்லா ரூட்டும் டெவலப் ஆகுறாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டயக்ராம் டேப் ரூட் சிஸ்டம் பாருங்க, மெயின் ரூட் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகுறாங்க. இது பிரைமரியா இருக்காங்க மெயின் ரூட்ல. அதுக்கப்புறம் செகண்டரி ரூட் வராங்க, கொஞ்சம் திக்னஸ் கம்மியாயிருது. அப்போ அவங்க வந்து செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேயும் மறுபடியும் ஒரு பிரான்ச்சஸ் வந்தால் டெரிஷரி ரூட்டுங்க. டெரிஷரி ரூட்டில் ஒரு சின்ன சின்ன ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ ரூட்னா என்ன, ரூட்டுடைய டைப்ஸ் என்ன, ரூட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுறாங்க, ரூட் ஹேர்ஸ் எப்படி இருப்பாங்கிற முதற்கொண்டு எல்லாமே பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன்ஸும் முதற்கொண்டு பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும், ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட். இவ்வளோ நேரம் ரூட் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார், அங்கே ஹேர் எந்த இடத்துல க்ரோ ஆவாங்க, எப்படி ரூட்டுக்கு எலாங்கேஷன் இருக்கும், எப்படி வந்து சோர்ஸ் ஆரிஜின் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட்னு ஒரு டைட்டில் இருக்குது என்சிஆர்டியில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மெரிஸ்டமேட்டிக் பார்ட்னு ஒரு பகுதி இருக்கு. அதே போல எலாங்கேஷன், ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன் ஒரு பார்ட் இருக்காங்க. ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன் தேர்ட் பார்ட் இருக்காங்க. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெரிஸ்டமேட்டிக், செகண்ட் ஒன் இஸ் எலாங்கேஷன், தேர்ட் ஒன் இஸ் மெச்சுரேஷன். 3 பகுதிகளாக இடத்துல பிரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்காம். என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மெரிஸ்டமேட்டிக் எடுத்துக்கிறீங்க. மெரிஸ்டமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் செல்ஸ், இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாரும் எப்படி தான் இருப்பாங்கன்னா குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்காங்க. ஸ்மால் சைஸ், தின் வால்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்ப டென்ஸ் புரோட்டோபிளாசம் டிவைட் ரிப்பீட்டட்லி, அதிகமா புரோட்டோபிளாசம் இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா. ஆனா எலாங்கேஷன்ல பாருங்க, அந்த ரிப்பீட் டிவைட் ஆன அந்த செல்ஸ் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் growthக்கு வந்து போறாங்க. அதுதான் எலாங்கேஷன். மெச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் க்ரோ ஆனவங்க எல்லாருமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க ஒரு மெச்சூர்டு செல்ஸா. அப்ப எனக்கு ரூட் ஹேர்ஸ் எல்லாம் வளரக்கூடிய பகுதி எல்லாமே மெச்சுரேஷன் பார்ட். இப்படிதான் வந்து ஒரு ரூட்டுடைய ஸ்ட்ரக்சர்ல பிரின்சிபல்ஸ் நடந்திருக்கு. அப்ப மெச்சுரேஷன் பார்ட்ல ரூட் ஹேர்ஸும், எலாங்கேஷன் பார்ட்ல growthம், மெரிஸ்டமேட்டிக் பார்ட்ல டிவிஷன்ஸும் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? இந்த மாதிரி நல்ல இன்டெப்தா ப்ரிப்பேர் பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள். நம்ம வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.